சரவணபெருமாள், நாம் இப்போ பொறுப்போடு சில கேள்விகளை கேட்குறேன். கொஞ்சம் இங்கே கவனிங்க. இங்கே தான் கவனிக்கிறீங்க, நீங்கள் வேறு நிறைய திரட்டுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஞானசேகரன் மட்டுமில்லை, லட்சக்கணக்கான ஞானசேகரன்கள் எல்லா இடங்கள்லையும் மலை போல் குவிஞ்சிருக்கான். சூப்பர் மார்க்கெட்டில், பொது இடங்களில், ஐடி செக்டாரில், வழிபாட்டு தலங்களில், அரசியல் தலைமைகளில், மத சம்பிரதாய விவகாரத்தில், அரசு நிர்வாகங்களில். ஆனால் டாக்டர் தமிழிசையுடைய கருத்து ஒரு ரொம்ப சிறப்பாக அவர்கள் சொல்கிறாங்க. பல பெண்களை காமுகர்களால் பல இடங்களில் அநீதி செய்யப்படுகிறது. இது ஏதோ ஞானசேகர் வந்துச்சு பரபரப்பாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதோடு நம்ம நிறுத்திவிடக்கூடாது. இதுக்கு என்ன தீர்வு என்று தான் கேட்குறேன். வறுமையினால் நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க. காலையில் 9 மணிக்கு பிள்ளைகள் போனால் சாயந்தரம் வருது. என்ன சம்பளம் கொடுத்துருவான்? 10,000 ரூபா, 12,000 ரூபா. இதில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணு. சினிமா துறை கேட்டு மாளாது கேவலப்பட்டு போய்விட்டது. இதுக்கு என்ன சார் தீர்வு? இப்போ நம்முடைய தாயும் பெண், என்னுடைய குழந்தையும் பெண், என்னுடைய மனைவியும் பெண். அப்போ அந்த இடத்துல பார்க்காம சமூகம் ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறேன். ரொம்ப வருத்தத்தோடு இந்த கருத்துக்கு தீர்வு என்னன்னு சொல்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வருத்தமான கருத்தை, அதாவது தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வருந்தத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தீர்ப்பு பாக்கி சொல்லிட்டாரு, வரவேற்கத்தக்கது. முதலமைச்சர் அவரும் பாராட்டியிருக்காரு காவல்துறையினோட துரிதமான செயல். இது அங்கேயே ஒரு கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, துரிதமாக செயல்பட்டு இந்த தீர்ப்பை விரைவாக முடிச்சிட்டாங்க அப்படின்றது. ஆனால் இனிஷியலாக போலீஸ் கிட்ட இருந்து எஸ்ஐடிக்கு ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் என்கொயரி பண்ணலை. கிரேட்டர் சென்னை போலீஸ் என்கொயரி பண்ணமே சண்முகம் என்ற அந்த செக்ரட்டரி, டிஎம்கேவனோட செக்ரட்டரி தலையீடு பண்ணதாக தகவல்கள் இருக்குது. குறுக்கீடுகள் பண்ணி இதை எப்படியாவது தடுத்துடணும், ஞானசேகரனை விடுவிச்சிடணும் அப்படின்னு இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கி பரபரப்பாக ஊடகங்களில் அதை தான் நான் நீங்கள் கேட்டப்போ உற்று நோக்கி கொண்டு இருந்தேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 170வது அந்த சைதை வட்டத்தில் கொடியேற்று இனிப்பு உணவு வழங்கல் அந்த இதை தான் கோ சண்முகம் அந்த இதை தான் முரசொலியிலே அறிக்கையாக வந்திருக்கு. அதில் கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன வருத்தத்தக்கக்கூடிய விஷயம்னா, எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு அந்த ஜஸ்டிஸ் ஐயா, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஐயாவோட பேர் ஞாபகம் இல்லை. அதே ஜஸ்டிஸ் தான் 2 தீர்ப்பில் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு லஞ்ச வழக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களை எப்படி இந்த இந்தியாவோட சட்ட திருத்தத்தை எப்படி கொண்டு வரணும்னா, சவுதியிலேயோ அல்லது மிடில் ஈஸ்டில் அரபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த கைகள் லஞ்சம் வாங்குகிறதோ அந்த கைகள் துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. அது போன்ற சட்ட திருத்தம் இந்தியாவில் வரணுமா? அதே போன்று இதே பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருந்த போது பாலியல் வன்கொடுமைகள் நீங்கள் தடுப்பதற்கு அரசாங்கம் சமூக நீதி இதெல்லாம் வச்சுருக்கீங்க. சமூக நீதி டிபார்ட்மெண்ட்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதற்கான முன்னெடுப்புகள் என்ன? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில தான் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஞானசேகரன்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஏன்னா இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 97-98 பீரியடில் ஹைகோர்ட், மைசூர் ஹைகோர்ட்டில் செக்ஷுவல் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் வருது. அப்போ இருந்த சிஜேஐ கிட்ட பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. உடனே இது நான் நீதித்துறையை கொச்சைப்படுத்துவதாகவோ அதுக்காக நான் சொல்ல, இந்த விஷயம் இருக்குது என்ன பாயிண்ட்டுன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதை நான் நீதித்துறையை ரொம்ப நம்புகிறவன், நம்ம நீதியை நம்புகிறோம். இந்த நாட்டினுடைய இது யோக பூமி புண்ணிய பூமி, இங்கே இருக்க சட்ட திருத்தங்களை நம்புகிறவன் நான். ஆனால் அந்த சிஜேஐ என்ன சொல்கிறேன்னா, நாங்களும் மனுஷன் தானே, ஏன் அது உங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறியா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறியா, இப்படியெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொண்டார்களே. ஆனால் இது போன்ற கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அது போன்று தான் நடந்து கொள்வார்கள் என்றது தான் உதாரணம். இது மேல்மட்ட தலைவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி ஏன்னா நானே காது கொடுத்து கேட்டிருக்கேன் 10ஆம் கிளாஸில். அப்போ நான் திமுகவில் போயிருந்தால் நான் என்ன ஆகிருப்பேன்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க.
ஜெயலலிதா அம்மையாரை வந்து அப்போ வந்து இப்போ இவங்க எப்படி புரட்சி தலைவன் பட்டம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு 89 அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் பரப்புரையில் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த தீப்பூரி ஆறுமுகம் போன்றவர்கள் மேடையில் பேசினாங்க எங்கள் பகுதியில். அதாவது இதுக்கு ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, அந்த கலாச்சாரம் இன்றைக்கு ஒரு நிமிஷம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அது பிறப்பால் உருவாகிய கலாச்சாரம். நான் கேட்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கின்றது, மனவேதனை வருகிறது. இப்போது அம்மா சொன்னாங்க, சசிகலா அம்மா, நல்லா கவனிங்க, இந்த வழக்கில் ஆழமான புரிதல். எந்த தொலைக்காட்சியும் வெளியிடலை, எந்த ஒரு தகவலும் வரல. நான் மட்டும்தான் அந்த செய்தியை பேசுகிறோம். உடனே எக்ஸ்தலத்தில் அவங்க பதிவு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா? இதில் ரொம்ப கவனம் தேவை திமுக அரசு. உண்மையான குற்றவாளிகள் எவனுக்கும் சகாயம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கேள்வியை தான் கேட்குது, யாருக்கு பின்னாடி இருக்கா? இப்போ நல்லா கவனிங்கண்ணா. இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். இப்போது இது இந்த விசாரணையானது வந்து இந்த நேற்று கூட வந்து வேற ஒரு இந்த வர்மா அவர்களுடைய அந்த 100 கோடி ரூபாய் அவரோட ஸ்டோர் ரூமில் இருந்ததை பற்றி நம்ம முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிஷ் சால்வே வந்து ஒரு நீண்ட நெடிய எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு இருந்தார். நான் வந்து உறங்குவதற்கு முன்பாக அதை கேட்டேன். அது ரொம்ப லென்த்தியாக போச்சு, இருந்தாலும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் சொல்ல ஃபேக்ட்ஸ். ஷார்ட்டா அதை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹரிஷ் சால்வே சொல்கிறது இந்த முகாந்திரம் தான். ஒவ்வொரு நீதித்துறையிலும் இப்பேற்பட்ட வளைவு சுழிவுகள், அதாவது 2G வழக்கில் சொல்கிறாரு. அப்போ இருந்தபோது வந்து நீங்கள் வந்து அப்போ இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியே நீங்கள் வந்து குறை சொல்லியிருக்க வேணாமா, நீங்கள் ஏன் ப்ராசிக்யூஷன் இதை வந்து கொண்டு போகல? இதை தான் நான் இந்த கேள்வியை தான் மறுபடியும் இந்த கேஸில் கேட்குறேன். நீதியை வழங்கி இருக்கக்கூடிய நீதி அரசரை பாராட்டும் வேளையில் நீங்கள் ஏன் அந்த யார் அந்த சார்ன்ற விஷயத்துக்கு சிபிஐக்கு ஏன் இதை பரிந்துரைக்கவில்லை? இதை தான் வந்து சசிகலா அம்மையார் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. இதுக்கு மேலே இருக்கிறவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் சிபிஐ அல்லது இதற்கு மேற்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த ஒரு நீதித்துறை தான், தமிழகம் அல்லாத ஒரு நீதித்துறை தான். எப்படி வந்து வேற்று மாநிலத்தில் விசாரிப்பார்களோ அதே போன்ற ஒரு விசாரணை தான் இதற்கு தேவைப்படுகிறதே தவிர, இவர்கள் வழங்கியிருக்க தீர்ப்பு இது வந்து அந்த குறிப்பிட்ட அம்பு மட்டும்தான் மாட்டி இருக்கு, வில்லு எங்கே இருக்குன்னு தெரியல. சரணபெருமாள் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சார், அதாவது இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து மேலும் இந்த விசாரணை மென்மேலும் இதில் வேறு என்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்றதை ப்ரோவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இதை வந்து ஞானசேகரனை மட்டும் வந்து நீங்கள் அதை மையப்படுத்துறதுனால அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, 2ஆம் தேதி என்ன கண்டென்ட்னு வரப்போகுது. பட் ஆனால் இது வந்து அப்படி கொண்டு போக முடியாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போது இது வந்து மென்மேலும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது வெளியே வரலை அப்படி அந்த தீர்ப்பில். திரு சரணபெருமாள், ஒருமித்த கருத்தாக அனைவரும் இதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து தக்க தண்டனை. எனக்கு வந்து இதை வந்து இந்த தீர்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து யூபி யோகி ஆதித்யநாத் ஸ்டைலில் வந்து அவங்க வீட்டெல்லாம் இடிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா இவங்க அப்படின்னு, புல்டோசர் பாபாவா இவங்க மாறுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய சந்ததியர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட எண்ணம் கூட வரக்கூடாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து தக்க தண்டனை கொடுத்தாதான் இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும். புல்டோசர் வருமானு பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு 2 மனைவிகள்னு சொல்கிறாங்க. முதல் மனைவி வந்து பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவியை வந்து இது பண்ணி கர்ப்பமாக்கி ஒரு வழியாக அதை வந்து பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது மனைவி வந்து ஏதோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்வதாகவும், அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ரோமியோவாக வலம் வந்திருக்கிறார். பல வருஷம் வந்திருப்பான். ஆமாம், பல வருஷம் வந்திருப்பான். அதாவது அவன் என்ன மிரட்டியிருக்கான்னா, நான் வந்து வைரல் பண்ணி உங்கள் அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் வரைக்கும் அவனோட ரீச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த கோட்டூர்புற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பல பெண்களினுடைய ஆபாச படங்களையும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப் குரூப்புகளில் சர்க்குலேட் செஞ்சு அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றி. சரி, இவனுடைய கொடுமைகள். அது இல்லாமல் டெம்பிள் லேண்டை வந்து கிராப் பண்ணியிருக்கான், கோயில் அபகரிச்சிருக்கிறான். இவன் மேலே இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது.
இதெல்லாம் வந்து யாரு ஒரு தகுந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இருந்தால்தான் இல்ல நீங்க சொன்ன அந்த சாரனுடைய ஆதரவு இருந்தால்தான் இதையெல்லாம் செய்வார்கள். எனக்கு நன்றாக தெரியும். அரசியலை வந்து நான் 85 உற்று நோக்கி இருக்கிறேன். என்னோட பகுதிகளில் என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடக்குது, அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி அரசியல் பின்பலம் இருந்தால்தான் ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் வந்து தீர்க்கமாக படித்திருக்கிறேன். பத்திரிகை வாயிலாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க வடசென்னை பகுதியில் இதை விட கொடுமைகளாக வடசென்னை பகுதிகளில் இன்னும் வெளிவராமல் இருக்கு நிறைய விஷயங்கள். வர நிமிஷம் முடியுது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி 2001 2006 பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு முன்ன வந்த அந்த 1996 2001 வரைக்கும் ஆட்சி அப்போ வந்து ஃப்ரீ பார் ஓவர் நைட்ல என்னென்னமோ நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து 2001 6 பீரியட்ல இந்த மாதிரி ட்ரக்கு உடன் செயல்படக்கூடிய 4 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் திண்டாட்டம் அப்படின்ற நடந்த பார்கள்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஏன்னா இதற்கு இந்த பார்கள் நடத்தியவர்களும் முக்கியமான சார்களுக்கும் தொடர்பு உண்டு.